இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வீடியோ எடுக்கிற மாதிரி வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே அம்மா வந்துட்டு பொள்ளாச்சி போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கூல் போயிட்டு வரும்போது அம்மா இல்லை. ஸோ வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் பண்ணணுன்னாலும் நாங்களே தான் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி தான் கிச்சனுக்கு வந்தபோது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு. அப்பா வந்துட்டு செக்கை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. செக்கைன்னா பலாப்பழம் தான், நாங்கள் இங்கே செக்கைன்னு சொல்லியே பழகிட்டோம். ஸோ நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு. சரி அதை அறுத்தரலான்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருந்தோம். இந்த இயரோட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்கையா, ஸோ செம ஸ்வீட்டாக இருந்துச்சு. அப்படியே வந்து சாப்பிட்டு தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீசர் பாக்ஸில் இருக்கிற அந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சுருந்தா. ஸோ மார்னிங் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடு தண்ணியில் கலந்து குடிக்கும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் இருக்கிற பிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரெட்யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் பண்ணிகிட்ருந்தா. நாங்கள் அதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போட்டா வந்து இருந்துச்சு. அது வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் வந்துட்டு காஞ்சு போன மாதிரி, அதுக்கப்புறம் ஏதோ வந்துட்டு கடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லது எதுன்னு பார்த்து எடுத்துட்டு ஜூஸ் வந்து போட்டிருந்தேன். ஸ்கூலை விட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் க்ளீனிங் எதுவுமே பண்ணல. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து ஜூஸுமே குடிச்சிருந்தேன். இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. நம்ம நாளைக்கு ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.